நீங்கள் இன்னும் ஈகிள்டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐக்கான் ஒன்று க்ரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நண்பா நண்பிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே ட்ரெண்டாக போய்ட்டு இருக்கிற இந்த இஎஃப்எக்ஸ் எடிட்டிங்கில் டபுள் சைட் ட்ரையாங்கிள் வச்சு எப்படி ஒரு வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து 1 செகண்ட் தான் நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் ஒரு செகண்டுக்கு தான் பண்ணேன், இஎஃப்எக்ஸ் எடிட்டிங்காக பண்ணலை இதை. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே நண்பா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் alightmotion ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நான் ஏற்கனவே ஒரு 3 கிளிப்பு வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிப்பை ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒரு வீடியோ கீழே ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ மேலே ஒரு வீடியோ தள்ளி கொஞ்சம் 1 செகண்ட் இல்லை 2 செகண்ட் தள்ளி ஒரு வீடியோ ஆட் பண்ணும். அதேமாரி 3வது வீடியோ வந்து 2 செகண்ட் தள்ளி ஆட் பண்ணும். ஸோ 2 கிளிப்பு வர மாரி, அதாவது 2 ட்ரையாங்கிள் வர மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்தமாரி நீங்கள் வந்து கரெக்டாக ஓரியன்டேஷன் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா நண்பா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரையாங்கிள் எஃபெக்ட் வந்து கொண்டு வரணும். ஸோ அது எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இது வந்து ஜூமிங் ஜூம் அவுட் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ அது எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் பாங்க. அதில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். 1 செகண்ட் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். இந்தமாரி ஆட் பண்ணுங்கள். ஸோ வரத்துக்கு முன்னாடி, அடுத்த வீடியோ வரத்துக்கு முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து ஜூம் பண்ணுங்கள். இந்தமாரி ஜூம் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஜூம் ஆகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்தமாரி ஜூம் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஜூம் பண்ணிட்டு இந்தமாரி நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து கேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்தமாரி நான் கொடுக்குற மாதிரி கேவ் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்தமாரி கொடுத்துட்டு இது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்தமாரி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த 2வது வீடியோ வரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்தமாரி வச்சுக்கணும். ஸோ இதுதான் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரையாங்கிள் எஃபெக்ட் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ என்ன பண்ணுறீங்க, 2வது வீடியோ வரப்போ அங்கே உங்கள் இதை வச்சுட்டு பாயிண்டரை வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிட்டு ட்ரையாங்கிள் வந்து எடுத்துங்க. ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்கும். இதில் 2வது ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, ரொட்டேட் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ரொட்டேட் ஆப்ஷனை 120 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த ரேஷியோலாம் செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எடிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இங்கே இருக்குன்னா இந்த பாயிண்ட் இங்கே இருக்குமா, இது வரைக்கும் வர மாரி நம்ம வந்து செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கரெக்டாக நீ செட் பண்ணுங்கள். 120 138 இந்த ரேஞ்சில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து 128 வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ வச்சுட்டு 3வது ஆப்ஷன் கொடுத்து இந்த ட்ரையாங்கிள் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் இந்தமாரி. ஓகேவா? ஸோ பாருங்கள். ஸோ இந்தமாரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கொடுத்து நான் இந்தமாரி வச்சுக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த கீழே அந்த கார்னரில் வர மாரி வச்சுட்டு திருப்பி அந்த ஆப்ஷன் கொடுத்து நல்லா நான் ஜூம் பண்ணுறேன். இந்தமாரி ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ இது எப்படி சின்னதாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். ஸோ இந்தமாரி பெருசு பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் வந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களோட வீடியோ எண்டு வரைக்கும் வர மாதிரி செட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ செட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட் ஷேப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் கொடுக்குற வேல்யூஸை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் 1 பாயிண்ட் 3 மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த பாயிண்ட் 1 இருக்குது தெரியுமா? ஸோ அதில் வந்து 0 எக்ஸாக்சிஸ் வந்து 0 வந்து கொண்டு வந்துருங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது என்னென்னு உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அழகான சூப்பரான ஒரு அனிமேஷன் வந்து கொண்டு வரலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? 0 இந்த ரேஞ்சில் வச்சிட்டேன்னா கரெக்டாக வைக்கணும். ஓகேவா? வச்சாச்சு. ஸோ இப்போ பாயிண்ட் 3 இருக்குது. ஸோ அதுலேயும் எக்ஸாக்சிஸை போய்ட்டு நான் வந்து 0க்கு கொண்டு வரணும். ஸோ பாருங்கள், இப்போ 0க்கு கொண்டு வந்துட்டேன் இல்லையா? ஸோ கொண்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் 1க்கு போகிறேன். ஸோ பாயிண்ட் 1 வந்து -1 இருக்குது. 0க்கு வந்து கரெக்டாக கொண்டு வரேன். கை வந்து ஒரு சைடில் மைக்கை பிடிச்சிருக்கனால கரெக்டாக எனக்கு வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் 1 அதாவது பாயிண்ட் 1 இருக்கு இல்லையா? ஸோ அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஓகே நண்பா? ஸோ ஆட் பண்ணிட்டு அதாவது ட்ரையாங்கிளோட செகண்ட் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணும் லாஸ்ட்டில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள், லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அந்த லாஸ்ட்டில் உள்ள கீ ஃப்ரேமில் வேல்யூ எவ்வளோ செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -44. ஓகேவா? ஸோ இதில் வந்து ரேஞ்சு வந்து கொடுத்துங்க. -44 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக பார்த்துங்க நண்பா. ஸோ கரெக்டாக -44 இந்த ரேஞ்சில் வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கணும். ஓகே நண்பா? ஸோ வச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் 3 இருக்கும். ஸோ அதேமாரி ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள்,
லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டில் உள்ள கீ ஃப்ரேம் வேல்யூ எவ்வளோ செட் பண்ணணும்னா +44 செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மேலே -44, இதில் வந்து கரெக்டாக 44 கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விரிஞ்சி அப்படியே எப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து விரிஞ்சி வர மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இது இன்னும் ஸ்மூத்தாக செய்யணும்னா இந்த கேவ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ கிளிக் பண்ணிட்டு ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒன்று காப்பி பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து கிடைக்கும். ரொம்பவே சிம்பிள் தான் இது. ஓகேவா நண்பா? ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரையாங்கிளை வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணிட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 2வது ட்ரையாங்கிள் வந்துடும். ஸோ இதை வந்து கரெக்டாக அந்த வீடியோ அடுத்த வீடியோ இருக்கு இல்லையா, 3வது வீடியோ மேலே கிளிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அங்கே வச்சுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்தமாதிரி கட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2வது ட்ரையாங்கிள் ஒன்று டூப்ளிகேட் ட்ரையாங்கிள் ஆட் பண்ணுவோம் இல்லையா, இந்த டூப்ளிகேட் ட்ரையாங்கிள் என்ன பண்ணுறீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் போய்ட்டு 2வது ஆப்ஷன் ரொட்டேட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் இந்த சைடு வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கணும். அதேமாதிரி -28 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. -28 தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் வச்சுக்கணும். ஓகேவா நண்பா? ஸோ வச்சுட்டு கரெக்டாக இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. ஓகே நண்பா? பாருங்கள், கரெக்டாக இந்தமாதிரி செட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நான் கரெக்டாக ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி விரியுதா, ஸோ அதேமாரி அடுத்ததுலேயும் விரியும். ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து செட் பண்ணணும் கரெக்டாக. இந்தமாரி தான் நம்ம வந்து அனிமேஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அந்த ட்ரையாங்கிளை அட்டாச்மெண்ட் பண்ணணும், அதாவது செட் பண்ணணும். அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ நீங்கள் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க, அதாவது மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாரி ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இந்த குரூப் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் செகண்டில் மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்தீங்கன்னா அந்த மாஸ்க் ஆப்ஷனில் வந்து அது வந்து அட்டாச்மெண்ட் ஆகிடும். ஸோ அதேமாதிரி 2வது வீடியோ அதையும் அந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணிட்டு மேலே மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து மாஸ்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ மாஸ்க் ஆப்ஷனில் 2 இது வரும். ஓகேவா? ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் உள்ள வந்து ஒரு கிளிச் எஃபெக்ட் மாரி ஒன்று கொண்டு வரணும். ஸோ அதை எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஒன்று கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் போங்க. ஸோ எடிட் குரூப் போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ ஆட் எஃபெக்ட் போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு டர்புலன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டர்புலன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி பிளாக்காக வரும். ஏன்னா நம்ம நிறைய குரூப் ஆட் பண்ணிக்கோ இல்லையா, ஸோ கொச்சன்னு இந்தமாரி இருக்கும் ஒரு மாதிரியா. ஸோ இது எப்படி கரெக்டாக நம்ம வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வாங்க. ஸோ இதில் வந்து பையார்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பையார் இல்லாமல் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துக்கணும், அதாவது எக்ஸ் கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரெச் 1 எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெச் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போய்ட்டு 0.11 0.11 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக 0.11 இந்த ரேஞ்சில் வந்து கரெக்டாக கொடுத்துங்க. ஓகே நண்பா? ஸோ அதேமாதிரி ஒய் ஆக்சிஸ் இருக்கும், அதையும் போய்ட்டு 0.11 இந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துங்க. ஸோ நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமாக பொறுமையாக சொல்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஸோ ஓகேவா? ஸோ 0.11 கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வாங்க. ஸோ மேலே வந்துட்டு இந்த ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ரென்த்துங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். உங்களோட வீடியோ வந்து விரியுது இல்லையா, ஸோ ஓப்பன் ஆகிறப்ப எங்கேருந்து உங்களுக்கு வந்து அந்த கிளிச்சு வந்து மறைஞ்சி உங்களுக்கு வீடியோ நார்மல் வீடியோ தெரியணுமோ அங்கே ஒரு கீ ஃப்ரேம் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு அதை வந்து 0 பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 0 பண்ணிவிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு கிளிச் எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். ஸோ அதுலேயும் போய்ட்டு இந்த கேவ் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்க கேவை வந்து பேஸ்ட்டு பண்ணிவிடுங்க. ஓகே நண்பா? ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த டர்புலன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். சரி, ஓகே, நான் வெளில வந்துட்டேன். ஸோ அதேமாரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 அதாவது மாஸ்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த குரூப்பில் போய்ட்டு அந்த டர்புலன்ட் டிஸ்பிளே ஆப்ஷன் வந்து காப்பி பண்ணது வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா நண்பா? ஸோ பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு கிளிச் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்கிறது புரியுது நினைக்கிறேன். காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டர்புலன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த ட்ரையாங்கிள் வந்து விரிகிறப்ப உங்களுக்கு ஒரு கலர் கிரேடியன்ட்டாக கிடச்சிருக்கும். ஸோ அதாவது எக்ஸ்போஸ் அந்த காமோ அந்த இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ ஆட் எஃபெக்ட் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் அண்ட் காமான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அந்த எக்ஸ்போஸ் அண்ட் காமாங்கிற ஆப்ஷனில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் போய்க்குங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். உங்களை எங்கே வந்து அந்த கலர் கிரேடிங் கிடைக்கணுமோ அங்கே வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு
அதோட வேல்யூ இருக்குது தெரியுமா, செகண்ட் கீ ஃப்ரேம் வேல்யூ, அதை வந்து ஒரு 50 இந்த ரேஞ்சில் வச்சுட்டிங்கன்னா அந்த ஒரு கலர் கிரேடிங் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதேமாரி இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 2 இருக்குது தெரியுமா, ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரூப் 2லேயே உங்களுக்கு வந்து அந்த கலர் கிரேடிங் வந்து ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு சூப்பரான ஒரு அனிமேஷன் வந்து கிடச்சிரும். ஸோ இதை வந்து பின்னாடி உள்ள அந்த இமேஜ், அதாவது வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இந்தமாரி கண் வந்து முறைக்கிற மாதிரியோ இந்தமாரி இருந்துச்சுன்னா, பார்வை இருக்கிற மாதிரியோ வந்துச்சுன்னா, அதில் 2 இது வரப்போ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு எஃபர்ட் கூட கொடுக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு இந்த ஷேடோ வந்து ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் இந்த ட்ரையாங்கிள் இருக்குன்னா அந்த ட்ரையாங்கிள் கிளிக் பண்ணிட்டு பார்டர் அண்ட் ஷேடோவில் போய்ட்டு ஷேடோ ஆப்ஷன் கொடுத்துங்க. ஷேடோ ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒரு 10 இந்த ரேஞ்சில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் வந்து ஒரு 10 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு ஆல்ஃபா இருக்கும், ஆல்ஃபா வந்து ஒரு 70 இந்த ரேஞ்சில் வந்து குறைச்சிருங்க. ஸோ நான் 50 வச்சுருக்கேன். ஸோ இதேமாரி அடுத்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரையாங்கிளையும் போய்ட்டு பார்டர் அண்ட் ஷேடோ போய்ட்டு ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு சைஸ் வந்து 10 இந்த ரேஞ்சில் வச்சுட்டு, ஓகேவா? ஸோ சைஸ் வந்து 10ங்கிற ரேஞ்சில் வச்சுட்டு ஆல்ஃபா வந்து ஒரு 70 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த அனிமேஷனு, பார்க்குறதுக்கு பக்கமான அனிமேஷனாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தான். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ விஎஃப்எக்ஸ் பார்ட்டில் இது ஒன்று. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஈகிள் டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய் நண்பர்களே.